பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. கைகள் தட்டி கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் வாசிங்க. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஒரு பயம் எந்த மனிதனை ஆண்டு கொண்டதோ அந்த பயத்திலிருந்து கர்த்தருடைய விடுதலை ஆகும். இன்னைக்கு நிறைய சாட்சிகளை கர்த்தருடைய கிருபையினால சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தர் தயவுனால இன்னும் தொடர்ந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆனால் ஹல்லேலூயா. சரி, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். கைகள் தட்டி கத்தரை சொல்கிறேன். தப்புவிப்பே பயப்படாது, தப்புவிப்பே பயப்படாது. ஆமாம், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே யாக்கோபை பார்த்து சொல்ல, யாக்கோபே, நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்படாத, அங்கதான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆமா, அங்கதான் உன்னை என்ன செய்ய போறேன், பெரிய ஜாதி ஆக்க போறேன். எங்க எதிராளிகள் இருக்கிறார்களோ, நான் சுருக்கமா முடிச்சேன், எங்க எதிராளிகள் இருக்கிறார்களோ, எங்க பகைஞர்கள் இருக்கிறார்களோ, அங்கதான் உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். ஆமா, பக்கத்துல கைகள் பிடிச்சு சொல்லுங்க. எந்த இடத்துல நீ அவமானத்தை அடையிறியோ அதே இடத்துல இரு. ஆமா, எந்த இடத்துல உங்களுக்கு பகைஞர்கள் அதிகமா இருக்கிறார்களோ அதே இடத்துல இரு. சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க கொஞ்சம். ஏமா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ அடிமையா இருக்கிறியோ அதே இடத்துல இரு. அங்க இருப்பதற்கு பயப்படாத, அங்க போவதற்கு பயப்படாத, அந்த இடத்துல ஒரு பெரிய ஜாதி ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்து என்றால் ஒரு அடிமை உள்ள இடம். எகிப்து என்றால் ஒரு பகைஞர் நிறைந்து இருக்கிற இடம். எகிப்து என்று சொன்னால் என கண்பான தேவப்பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் இருக்கிற இடம் என்று சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேலைகளை கூட, இந்த வேலையை எனக்கு பிடிக்கல, இந்த வேலை எனக்கு செய்ய மாட்டேன், ஒரு வேலை நீ எண்ணுவாயானால் அந்த உனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களா? அந்த சத்துருக்கள் மத்தியில நீ இரு. அந்த சத்துருக்கள் மத்தியில தான் உங்களை பெரிய ஜாதி ஆக்கும். ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வாரே, கலங்காதே, நீ கலங்காதே. அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வாரே, கலங்காதே, நீ கலங்காதே, கலங்காதே, நீ கலங்காதே, கலங்காதே மட்டும் கலங்காதே மட்டும் அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வாரே, கலங்காதே, நீ கலங்காதே, கலங்காதே, நீ கலங்காதே, அடுத்தவர் உன்னை நடத்தி செல்வாரே, கலங்காதே, நீ கலங்காதே. கைகள் தட்டி கலங்கிறேன். எல்லாரும் வீடியோ போடுவீங்க, சொல்லாத அளவுக்கு கை தட்டி கலங்காதே, நீ கலங்காதே. செங்கேவரும் கைவிரட்டி வந்தாலும், செங்கேவரும் கைவிரட்டி வந்தாலும், யோகாரும் உன்னை கண்டு கரைவிரட்டி வந்தாலும், யோகாரும் உன்னை கண்டு கரைவிரட்டி வந்தாலும், கலங்காதே நம்பிக்கையாரே, கலங்காதே நம்பிக்கையாரே, உன்னை நடத்தி செல்வாரே, கலங்காதே, 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 அடுத்தவர் உன்னை நடத்தி செல்வாரே, கலங்காதே, 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 கலங்காதே. சிங்கத்தின் கவிக்குள்ளே உனக்கு தீ போட்டாலும், சிங்கத்தின் கவிக்குள்ளே உனக்கு தீ போட்டாலும்,
சொல்லுங்க. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே நீ அந்த எகிப்து தேசத்துக்கு போக பயப்படாத. அந்த இடத்துல கொடிய மனிதர்கள் இருப்பார்களா, இல்ல சத்துருகள் நிறைந்த இடமா இருக்கிறதா, இல்ல பகஞ்சர்கள் இருப்பார்கள் என்று பயப்படுகிறாயா, இல்ல முன் அனுபவம் இல்லாத ஒரு இடத்திற்கு போகிறோம் என்ற சஞ்சலம் இருக்கிறதா? எதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவராகிய தேவன் சொல், ஒரு வேளை உன் சரீரங்கள் இருக்கிற பலவீனங்களை குறித்து ஒரு பயம் உன்னை ஆட்கொள்ளுமானால் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீட்டிலேயே தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை விடுவிப்பேன். ஒருவேளை மாமியாருடைய கொடுமை, நாத்தனாருடைய கொடுமை, குடும்பத்துடைய பிரச்சனைகள் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீ அதே இடத்துல இரு. அந்த இடத்துல போவதற்கு நீ பயப்பட வேண்டும். இந்த இடத்துல என்னால் எப்படி குடும்பம் நடக்க முடியும்? கவலைப்படாத. ஐயோ சத்துரு சூழ்ந்திருக்கிறாரோ, பகங்கள் நிறைந்திருக்கிறாரோ, விரோதிகள் இருக்கிறாரோ. விரோதிகள் இருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருக்கள் இருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகஞ்சர்கள் இருந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னை அழைத்த, உன்னை பேச்சலை அழைத்த சேவையை காத்து உணர்வுள்ள இருக்கிறான். அவன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனம், அழகா ஒரு வசனம் சங்கீதத்துல, உன் பக்கத்தில் 1000 பேரும் சொல்லுங்க, ஒரு பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் 16,000 விழுந்தாலும் என்ன செய்வதில்லை. நம்புறீங்களா? உண்மையை நம்புறீங்களா? ஆமா. அருமையான மூப்பருடைய மனைவி வெள்ளிக்கிழமை நீங்க பிரேயர் நடத்திட்டு இருக்கோம். அப்பதான் திடீர்னு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ் எனக்கு வருது, இந்த மாதிரி உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாங்க. அன்னைக்கு லீவு நாள் ஸ்பெஷல் பிரேயர் வச்சு நடத்துறோம், ஜெபம் பண்றோம். வெள்ளிக்கிழமை நைட்டு அவங்க கையால சாப்பிடுறாங்க. வெள்ளிக்கிழமை மதியானம் ஜெபிக்கிறோம். இது நான் சொல்றேன், இது கர்த்தருடைய செயல். நான் சொல்லுகிறேன், இது நம்முடைய ஜெபம். நான் சொல்றேன், கூடி ஜெபித்த அந்த ஜெபம் கூடி இருந்தால் ஒன்றுவார். எல்லாம் ஒருவரும் ஜெபித்தோம். ஏன்னா என் சபையில் இதுவரையும் அகாலத்தை நான் பார்க்கல. வயதானவங்க இறந்திருக்கிறாங்க, அகாலமான சம்பவங்கள். இதுதான் முதலா நான் கேள்விப்படுறது. என்னுடைய சர்ச்சில் இதான் முதலா கை கால் வழங்காம போனது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதுதான் நான் முதலாக பார்க்கிறேன். ஆனாலும் அதே நாளிலே கர்த்தர் உடைத்திருந்தார். கைகளை தட்டி கர்த்தரை சொல்கிறீர்கள். ஒரு நாளுக்கு மேலாக அதை நிறுத்த வைப்பதில்லை. நீங்களே ஆராய்ந்து பாருங்க, நம்ம சபையில் யார் அப்படி இருந்திருக்கிறாங்க? இருந்தவர் சுகமாக இருக்கிறாங்க. ஆகாமத்தில் ஒருத்தர் கை கால் விழுந்து இந்த சபைக்கு கொண்டு வந்தாங்க. எனக்கு செக்யூரிட்டி வேலை செய்யறாங்க. அவன் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபே நான் உன் தேவன், நான் உன் தேவன். உன் தேவன் மாத்திரமல்ல, ஒரு தகப்பனுடைய தேவன், ஒரு தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு மாத்திரம் வாக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க தேவன் நானாக சுயமாக வந்து சேர்ந்த இடம் அல்ல. என் தேவனுடைய கட்டளையின்படி, அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி, அவருடைய அழைப்பின்படியா இங்க வந்திருக்கிற எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் தான் உங்களுக்கு. கைகள் தட்டி கட்டளை சொல்றேன். இந்த இடத்துல ஊழியத்தை செய்ய சொன்னது யாரு? அப்பா. இந்த இடத்தை விட்டு போகக்கூட சொன்னார், போகக்கூடாதுன்னு சொன்னது யாரு? தேவன். என் தேவனுடைய வார்த்தை என் ஜனங்களுக்கு நான் சொல்லுகிற கர்த்தர் இங்கே உங்களை ஆண்டவர் எதை கண்டு பயப்படாது, எகிப்தியரை கண்டு பயப்படாது. அங்கதான் உங்களை பெரிய ஜாதியாக்க போறேன். எங்க பிரச்சனை இருக்கோ அங்கதான் உங்களை மேன்மைப்படுத்த போறாங்க. எங்க உனக்கு போராட்டம் இருக்கிறதோ அங்கதான் கர்த்தரை மேன்மைப்படுத்த போகிறான். எங்க பிரச்சனை சூழ்ந்து இருக்கிறதோ அந்த இடத்துல மகிமைப்பட போகிறான். ஆனா ஒரு காரியத்துல மீண்டும் உங்களுக்கு பதிவு பண்ணும். ஒருவேளை ஒரு சத்துருகள், நீங்க பார்க்கிற சத்துருக்கள் உங்களை பார்த்து அவங்களை பார்த்து நீங்க வேதனைப்படக்கூடிய நிலையில இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பார்க்கிற எதிராளிகள், ஒருவேளை உங்களுடைய பகஞ்சர்கள், நீங்க அவங்களை பார்க்கும்போது என்ன அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம், யோசிக்கலாம். வேலையில கூட நீங்க யோசிக்கலாம், இவங்க எனக்கு விரோதமா செய்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல டெய்சி ஒரு விஷயத்த சொன்னாங்க. வேலையில நல்லா போயிட்டு இருக்கிற அந்த மகளை கலகம் செய்து அந்த ஓனர் எடுத்து பிரிக்க பார்த்தாங்க. தேவன் அங்கே யுத்தம் செய்தார். ஆமா, அடுத்த வாரத்துல கேட்டாங்க, சாலாயிடுச்சு, சமாதானம் ஆயிடுச்சு விஷயம். நம்ம நினைப்போம், என் சத்துருக்கள் நல்லா இருக்கிறாங்க, என் எதிராளிகள் நல்லா இருக்கிறாங்க,
சிரிச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்க எனக்கு பயமா இருக்கு, அங்க இருக்க எனக்கு சஞ்சலமா இருக்கு. நான் சொல்றேன், அவங்க சிரிக்கட்டும். சிரிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நீ நல்லா இருக்கிறத அவன் பார்க்கணும். அதனாலவே அவன் உயிரோட வச்சிருக்கான். நீ நல்லா தேவனை நடத்துகிறத சத்துரு பார்க்க வேண்டாமா? உன் எதிராளி பார்க்க வேண்டாமா? உன் எதிராளி பார்க்கணும் நீ நன்றாக இருப்பது. நான் சொல்றேன், ஏன் பாவனை ஏன் ஒரே அற்புதத்தை செய்து வைத்திருக்க முடியாதா? ஒரே அற்புதத்தை காட்டி இஸ்ரவேலர்களை வெளியனுப்ப தெரியாதா? ஏன் ஆண்டவர் அவனை கடினப்படுத்தினார்? நான் என் தேவனாகிய கர்த்தர், நான் தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளை நடத்துகிற விதத்தை இன்னும் சத்துருவாகிய நீ பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் பார்த்து கொண்டே இருக்கணும். உடனடியா நீ போயிடக்கூடாது. நான் நடத்துகிற விதம், என்ன நம்பின என் பிள்ளைகள், என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிற என் ஜனங்கள், நான் அளிக்கும் நன்மையினால் அவர் திருப்தி ஆகிறத நீ பார்க்கணும். அதனாலே நீ உயிரோடு இருக்கணும். அவன் அல்லேலூயா. பக்கத்துல கையில் பிடிச்சு சொல்லுங்க, ஹலோ ஹலோ. ஒருவேளை உன் சத்ருகள் சிரிச்சிட்டு இருக்கிறாங்களா? அவங்க கொடுத்து போயிருக்கிறாங்களா? அவங்க பார்க்கும்போது உனக்கு ஒரு வெறுப்பு இருக்கா? அதனால வெறுப்பு படாத, கோபப்படாத. நீ நல்லா இருக்கிறத அவன் பார்க்கணும். அதாவது அவனுக்கு கத்த உயிர் கொடுத்து வச்சிருக்கிறான். கையில தட்டி கத்த அவன் நாசமா போகணும், அவன் மூழ்கி போகணும். கூட இங்கிலீஷ் வர விட்டுச்சு, இங்கிலீஷ் வார்த்தை தூக்கி போடுச்சு, தூக்கி போடுச்சு அந்த லேடி. ஏமான், நான் சொல்லுகிறேன், உன் சத்துருகள் சிரிக்கணும். ஏமான், ஏன் தெரியுமா? நீ அழுது கொண்டிருக்கிறதை அவர்கள் சாட்சி சொல்லணும், அவர்கள் சிரிக்கணும். ஏனென்றால் கர்த்தர் நீ ஆராய்த்த தேவன் இன்னொரு என்பதை அவனுடைய கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில யோபு சொல்றான், ஆண்டவரே நான் அவன் கூப்பிடுறானா, கூப்பிட்டா வேலைக்காரன் கூட நடுங்கி வரவன் கூட கேளாத மாதிரி போறான். சின்ன சின்ன அவன் கீழே இருக்கிற சர்வெண்ட் கூட அவனை மதிக்கல. ஏமா அல்லேலூயா. ஆனா சர்வெண்ட் கூட மதிக்கல. ஆனா அவனை அதே இடத்துல அவனை வச்சுட்டே இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் மீண்டும் இரட்டிப்பான நன்மையை பெறும் பொழுது எந்த சர்வெண்ட்டும் மதிக்கலையோ அவன் மீண்டும் ஓடி வந்து கை கட்டி நிற்க வைத்தார்கள். அல்லேலூயா. ஆமென். என கண்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், நீ எகிப்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிராளிகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பகையாளிகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீட்டுல தூக்கு மாட்டின்னு செத்துட்டாங்க. இப்போ தூக்கு மாட்டின்னு செத்தா உனக்குதான் வந்தது. நீ தூக்கு மாட்டின வீட்டுல போனாடா உன் ஆண்டவர் யார் என்பதை அந்த உலகம் பார்க்க சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு ஒரு வீடு ஒன்று கொடுத்தாங்க. அந்த வீடு என்ன வீடுன்னா பேய் வீடு. அந்த வீடு என்ன வீடு? பேய் வீடு. பேய் வீடா இருந்ததுனாலதான் கம்மி விலைக்கு கொடுத்தாங்க. நல்ல வீடா இருந்தாக்கா அது அந்த நாள்ல இன்னொரு வீட்டு அதிகமா போய் பேய் வீடு. என்ன வீடு? பேய் வீடு. அதுக்கு ஆல்டேஷன் பண்றதுக்கு நான் தான் போறேன். ஏன்னா 6 மணி நேரம் அந்த சந்தையில போக மாட்டான். 6 மணி நேரம் அந்த சந்தையில யாருமே போக முடியாது. இந்த சென்டரா இருக்கு, இந்த சைட்ல இருக்கிறவங்க இப்படி போக மாட்டான், அந்த சைட்ல இருக்கிறவங்க வர மாட்டான். 6 மணிக்கு அந்த இடத்துல கேட்டே இல்லை, ஆனா கேட்டு போட்டுருக்கோம், உள்ள வர முடியாது. அவ்வளவு பயம், தொடர் நடுங்கி. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்ல அப்படிப்பட்ட வீடு கிடைச்சிச்சுன்னா போயிடுங்க. மூல சாஸ்திரம் சரியில்லை, சாஸ்திரம் சரியில்லாத வீடு கிடைச்சா போயிடு. அங்கதான் ஒரு சாஸ்திரமே விளங்கும். அங்க விளங்க மாட்டேன். சாஸ்திரம் மூல சாஸ்திரம் சரியில்லை, அவன் மூளை இல்லாத மூல சாஸ்திரம் வச்சுட்டு போயிடுவான். மூல சாஸ்திரம் தெரியல வீடு கிடைச்சா வாங்கிடு. அங்கதான் நீ அடுக்கு மாடி கட்டுவேன், கைகள் கட்டி கட்டுறேன். அல்லேலூயா. இது பேய் வீடு, இது தூக்கு மாட்டின்னு செத்துட்டாங்க. இங்க ஆவி உலாவுது, இங்க பேய் உலாவுது. அங்க போனாதான் உன் தேவன் யார் என்பதை நீ அடையாளம் காட்ட முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எகிப்து தேசத்துக்கு நீ போப்பா, நான் அவனுக்கு அடையாளம் காட்டுவேன். உன்னை அடையாளம் காட்டுவதற்காக தேவைப்படுகிறது இல்ல? நார்மலா இருக்கிற இடத்துல அடையாளம் காட்டினா என்ன புரியும்? ஒரு சமாதானமா இருக்கிற இடத்துல போனா என்ன புரியும்? ஒரு ஆரோக்கியமா இருக்கிற போய் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகுனா என்ன தெரியும்? அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருசா தெரியவே தெரியாது. ஆனால் எல்லாரும் நடுங்கக்கூடிய இடம்,
எல்லாரும் பயப்படக்கூடிய கூடிய இடம். ஐயோ இங்க விளங்கவே மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு அடி எடுத்து வச்ச ஆமை போன வீடு. ஆமை போன வீடு அந்த உனக்கு நீ போ. அங்க ஆமை அல்ல, ஆமையை விட உன் மாமன் நம்முடைய ஆண்டவர் பெரியவன். கைவிட்டு கதை சொல்றீங்க. உன் மாமனை விட ஆமையை விட நம்ம அப்பா பெரியது. ஆமை சொல்லுங்க, ஆமை போன வீடு விளங்காது, கூட குறுக்க போனா விளங்காது. ஏமா நான் சொல்லுகிறேன், எனக்கு அன்பான தேவனே, ஒரு வண்டி இப்போ சமீபத்துல பன்னில மோதினா உனக்குதான் வந்தது. அது மாதிரி வண்டியால கார்லாம் கடிச்சா வாங்கிடுங்க. ஏமா பன்னியை ஆண்டவர் பரிசுத்தமாக்க பல்லவராக இருக்கிற ஏசப்பா நம்மோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த வீடு பேய் வீடுன்னு சொன்னாங்க. அந்த பேய் வீடுல தான் இன்னைக்கு எங்க அண்ணன் பெரிய அரண்மனை மாதிரி வீடை கட்டி அந்த இடத்துல இன்னைக்கு 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 3 பிள்ளைங்க ஃபாரின்ல போற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சார். எந்த வீட்டுக்குள் அடி எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த வீடுதான் இன்னைக்கு கோடிக்கணக்கான அளவுக்கு போகக்கூடிய பணமாய் மாறி போச்சு. நமக்கு ஒரு பயம், இந்த இடத்துல இருந்தா பயம், அந்த இடத்துல இருந்தா பயம். எங்கே பயம் இருக்கிறதோ, எங்கே பகை இருக்கிறதோ அங்க நீ வாடு. நீ வாழ முடியாதுன்னு நினைச்சேன்னா தோத்துடுவேன். வாழ வைக்கிற ஆண்டவர் இருக்கிறான்னு சொன்னா ஜெயிச்சிடுவாம. அல்லேலூயா. என்னால வாழ முடியும், எந்த இடத்துலயும் வாழ முடியும். இங்க வந்துட்டு போனவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இங்கேயா இங்கேயா. நான் சொன்னேன், இங்க இல்ல, எங்குமே என்னால நடக்க முடியும். ஏண்டா என் சுய பலம் அல்ல, என் தேவ பலம். அல்லேலூயா. எல்லாம் வருவங்கதான். தோணி இருக்கிற சந்தில இவ்வளவு பெருசா எப்படி இந்த இடத்துல நடத்துற? இன்னைக்காவது பரவாயில்ல, கொஞ்சம் அமைதி. அன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா கொடுமை, கொடுமைனா அப்படி ஒரு கொடுமைகள். ஆனா இன்றைக்கு இதே இடத்துல கர்த்தர் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை கர்த்தர் மாற்றி வைத்து மகிமையா நடத்துகிறார் என்றால் அதுதான் அடையாளம். அவன் அதுதான் சாட்சி. என கண்பான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, வாசித்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 2 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். வாசிங்க. யாத்திராகமம் 2:23. சில காலம் சென்ற பின்பு எகிப்து ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் போல. இந்த எகிப்தின் தேசம் ஒரு அடிமைக்குரிய எண்ணம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். அடிமையின் நிலையிலிருந்து ஜனங்கள் முறையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து என்றால் ஒரு சாபம், எகிப்து என்றால் பாவம், எகிப்து என்றால் அடிமை, எகிப்து என்றால் விரோதிகள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல கர்த்தர் சொன்னார், யாக்கோபே நீ அந்த இடத்துக்கு போகும், பயப்படவே பயப்படாத. ஊர் விட்டு ஊரு போகிறோமே, ஏரியா விட்டு ஏரியா போகிறோமே. நான் வேசார்படியிலே பிறந்து வளர்ந்து சத்தியமூர்த்தி நகர்ல இருந்து நல்ல சுகபோகமா இருந்த இடத்தை விட்டுட்டு 2006 போகிறேன். மாத்தூருக்கு போகிறோம். புது இடம், புது ஊரு. இந்த பக்கம் கைத்தட்டுல அப்படி வந்துருவாங்க. யாராவது ஏதாவது சம்பவம் நடந்து அப்படி ஆட்கள் இப்படி ஓடி வந்துருவாங்க. ஏதாவது உடம்பு முடியலன்னா கூட யாராவது தூக்கிட்டு போக ஆள் இருக்கிறாங்க. எதுக்குமே ஒருவேளை சாப்பாடு கூட இல்ல, சாம்பார் செய்யல, சாப்பாடு செய்யலன்னா கூட யாராவது ஒருத்தவங்க சொந்தம் இருக்கிறது, யாராவது ஒருத்தவங்க கொடுத்து உதவி பண்ணிடுவாங்க. ஒன்றுமே தெரியாத இடத்துக்கு நானும் என் மணி 3 பிள்ளைகளோடு கூட அந்த இடத்துக்கு போகிறோம். ஆமா, காடு. நான் போகிற இந்த குறுக்கு வாய்ப்பு கிஜாபதி இருக்கிற ரூட்டு பாத்தீங்கன்னா, அந்த இடம் பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள் நான் வேலை செய்யும் போது அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். ஐஓசியில வேலை செய்திருக்கிறேன், ஆயில் கம்பெனில. அந்த மொழியில புடிச்சுன்னா அங்க இருந்து பாட்டு பார்ப்பேன். எனக்கு ஒரு கிறிஸ்தவ பாட்டு தெரியும். இருளோடு இருக்கும். சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கெல்லாம் ஜுலோன்னு ஆயிடும். ஃபுல்லா அந்த தென்னந்தோப்பு தான் இருக்கும். காத்து வேற உசுன்னு அடிக்கும், பேய் காத்து அடிக்கிற மாதிரி அடிக்கும். அங்க ஒரு பாட்டு எனக்கு அப்போ தெரியும், ரசிக்கப்படாத புதுசுல, நான் இயேசுவின் பிள்ளை. அதை புடிச்சவங்க அப்படியே வண்டியில சைக்கிள ஓடி வந்துனே இருக்கும். இப்படி கூட திரும்பி பார்க்க மாட்டேன். அறிமுகம் இல்லாத இடத்துக்கு போகணும், தெரியாத இடத்துக்கு போகணும். 3 பேர்கள் பிள்ளைகளோடு கூட அழைத்து செல்கிற பயம். கர்த்தர் 2006 இருந்து இன்னைய நாள் வரைக்கும் அதே ஊர்லதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா யாரும் அங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் தெரியும். இந்த பாக்கியம்மான்னு சொல்லி அவங்களோட நடுவுல கூட பேசுவோம். வேற யாருக்கிட்டையும் நாங்க பழகிறது கிடையாது. ஏன்னா பழகுவதற்கான எங்களுக்கும் வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. எல்லா ஸ்கூல் போனோம்னு ஊழித்து வந்துருவோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஆனா 2006 இருந்து இது வரைக்கும் அதே ஏரியாவில கர்த்தர் நாங்க போன பின்புதான் ரோடு எல்லாம் மாறிச்சு. கைகளை தட்டி கர்த்தரை சொல்றேன். அனுபவம் இல்லாத இடத்துல இருக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. பழக்கம் இல்லாத இடத்துல போக முடியாது நினைக்காதீங்க.
எந்த இடத்துல நமக்கு பயம் இருக்கிறதோ அதே இடத்துல ஆண்டுடைய நாமத்தால் சவால் விட்டு சொல்லுகிற எந்த இடத்தை குறித்து நீ பயப்படுகிறாயே அதே இடத்துல இருவரும் வேலையை செய், காரியத்தை நடத்தி கர்த்தர் இருந்த அந்த இடத்துல கர்த்தருடைய பெரிய காரியத்தை காட்டுவார். ஆனால் ஒரு பெரிய மனுஷன் எடுத்து காட்டுவாரு. எந்த இடத்துல உனக்கு பயம் இருக்கிறோ அந்த இடத்துலதான் உன்னை மேன்மையாக்கி, இது பாருங்க ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, ஆபிரகாம் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, இந்த ஒரு பாப்பா இருக்குது பாருங்க, ஆண்டவர் தூக்கி நிறுத்தி காட்டுவார். ஆமா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். சந்திரமா வந்திருக்க அந்த சாட்சி மாத்திரம் சொல்லி முடிச்சுறேன். அவங்க மக சுகன்யா சரண்யா தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டா. வாலிப பிள்ளை செல்வி மூலமா அந்த மக ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஒரு நாள் போகும்பொழுது அவங்க சரியான எனக்கான மரியாதை கொடுக்கல, கனமும் படுத்தல, அவங்க ஒத்துக்கொள்ளல. அந்த மக வீட்டுக்கு தெரியாம ஞானஸ்தானமும் எடுத்துட்டா. அவங்க சபைக்கு வரவே கிடையாது. ஒரு நாள் சபைக்கு வராங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்க சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே அழை, பயங்கரமான கண்ணீர். எனக்கு ஆச்சரியம், அவங்க கண்ணீர் விடுறாங்க என்பதற்காக அல்ல, கண்ணீரோட சபைக்கு வந்திருக்கிறாங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்த உடனே கூட்டெல்லாம் முடிஞ்சிச்சு, வந்தாங்க, பக்கத்துல உட்காந்து ஒரே ஆள அழுகுறாங்க. என்னமான்னு கேட்டேன். கடன் வாங்கிட்டோம், ஒருத்தர் கடன் வாங்கிட்டோம், அவன் மோசமானவன். இப்ப கடன் வாங்கி வட்டியெல்லாம் கட்டிட்டு வராங்க, ரொம்ப வருஷமா வட்டி கட்டிட்டு வராங்க. அசலை கொடுத்தா வாங்க வேண்டியதானே. அவன் துண்ண சொகுசு, அவனுக்கு ஏமாத்தி வட்டியை வாங்கி தின்னுட்டான். துண்ண சொகுசுல அவனுக்கு இப்ப பணத்தை கொடுக்குறேன்னா வாடன்றாங்க. எவன் வாடாடுவாங்க? அவன் வாடன்றான். இவங்க போலீஸ்க்கு போறாங்க. போலீஸ்ல போனா தோல்வி. ஏன்னா அவன் அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய மனுஷன், போலீஸ்காரனுக்கு பணத்தை கொடுத்துட்டான். ஒத்துக்க மாட்டேன்றாங்க, பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன்றான். அரசாங்கம் கூட அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேங்குது. மறுநாள் திங்கட்கிழமை வரணும், அவன் மிரட்டுறான். என்ன மிரட்டுறான் தெரியுமா? நீ பணத்தை கொடுத்தேன்னு அவ்வளவுதான், ஒழுங்கா வட்டி கட்டணும், இல்லைன்னா உன் பிள்ளைங்க 2 வாலிப பிள்ளைங்க, அப்ப 2 பேரும் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க, ஒரு 2 பிள்ளைங்க நான் ஏதாவது பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்துவேன். வாரி பொருள் அம்மாவுக்கு வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராங்க, ஜெபம் பண்றோம். அவங்களால மனசுல ஒண்ணு பட்டுச்சு. காலில் இருந்த மெட்டியை தூக்கி போட்டாங்க. மெட்டி வேணாம், ஒண்ணும் வேண்டாம், எனக்கு விடுதலை கிடைச்சா போதுன்றாங்க. ஜெபம் பண்ணி அனுப்புறேன், ஆண்டவராக இயேசு நாமத்துல போ, காரியம் நல்லா முடியும். ஆமா, போறாங்க. மறுநாள் திங்கட்கிழமை போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போனா காரியம் மாறுதலாம் முடிஞ்சிருக்கு. அத்தனை நாள் இருந்த இன்ஸ்பெக்டர் ஒரே நாள்ல மாற்றப்பட்டு புதிய இன்ஸ்பெக்டர் கொண்டு வந்தார். கையில தட்டி ஒரே ராத்திரி, அவங்க ஒரு பகல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தாங்க. எந்த இடத்துல இருக்க முடியாது, காலி பண்ணி போகணும்னு சொல்றாங்களோ அதே ஊர்ல இன்னைக்கு கர்த்தர் தலைமை மீது கடல் இல்லாம ஒரு வாழ்வை கர்த்தர் வாழ வச்சுட்டாங்க. மறுநாள் போனா போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டரே கர்த்தர் மாற்றி வைத்து வந்த இன்ஸ்பெக்டர் அவனை கூப்பிட்டு மிரட்டுறாரு. ஒழுங்கா சொல்றேன், இவன் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா நீ போயிட்டு, இல்ல நான் உன்னை தூக்கி ஜெயில போட்டோம். அவன் அன்னைக்கு வாயை மூடிட்டு போனவன் தான், இன்னை வரைக்கும் வாய் திறக்கல. அதனால பணத்தையும் அவங்க ஏமாத்தல, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால ஒரு நல்ல வீட்டுல குடியேறி இன்னைக்கு மூத்த மகனுக்கு திருமணமாகி கர்த்தருடைய ஆசீர்வாதம் 2வது பிள்ளையை கன்சீவா இருக்கிறா. இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த விஷயத்தை பயந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம விலகலாம் அப்படின்னு நினைக்காது. தப்பான விஷயமா இருந்தா விட்டுடு, சரியான விஷயமா இருந்தா பயப்படுகிறா என்றால் நான் சொல்றேன், சரியான விஷயமா இருந்தா அதை குறித்து நீ பயப்படாது, தைரியமா. ஆமா, பாவத்திற்குரியவோ இல்ல வேற ஏதாவது தவறான காரியம் இருந்தா விலகி வந்துடு. இது ஒரு நல்ல விஷயம், இங்க நான் இருக்கணும். ஒருவேளை இடம் வாங்கிட்டாங்க, இடம் கட்டாத போறாங்கன்னா நான் சொல்றேன், அந்த இடத்துல நீ கட்டுவேன், அங்க போய் நெல்லு. ரவுண்டி இருக்கிற பயப்படாத, தேடி இருக்கிற பயப்படாத. எல்லாரும் விட ஏசப்பா பெரியவர். அல்லேலூயா, எல்லாரும் விட ஏசப்பா பெரியவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, அந்த வசனத்தை வாசி நம்ம முடிச்சிடறேன். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக என்ன செய்யாத, பயப்பட வேண்டாம், அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கும். ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை வீடு மாறி போயிருக்கிறீங்க, எந்த காரியமா இருந்தாலும் புது ஏரியா இருக்கிறீங்க, அதெல்லாம் பயப்படாது. ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவார். தாவீது இப்படியா சொல்லுகிறார்,
சங்கீதத்தின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. நாம் நிறைவு செய்கிற நேரம் ஆயிடுச்சு. சங்கீதம் 23:5 வாசிங்க. என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கைகளை தட்டி கத்தரை சோதரிக்கிறேன். நல்லா தட்டுங்க, பின்னாடி இருக்கிறவங்க தட்டுங்க. சத்துருக்கு முன்பாக, என் எதிராளிக்கு முன்பாக, என் பகைஞர்களுக்கு முன்பாக, என் விரோதிகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. அந்த பந்தி என்ன பந்தி? வெட்கப்படுவதற்கா? இல்ல நீ அவமானப்படுவதற்கா? இல்ல தலைகுனிவதற்கா? பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சில எல்லா கரங்களை தூக்கி சொல்லுங்க. எல்லா கரங்களை தூக்கி சொல்லுங்க. எல்லா கரங்களை தூக்கி சொல்லுங்க. ஆமென். என் சத்துருக்கு முன்பாக கரங்களை தூக்கி சொல்லுங்க. என் சத்துருக்கு முன்பாக சொல்ல, என் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த, என் தலையை எண்ணினால் அபிஷேகம் செய்ய, என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. நிரம்பி வழியுமா வழியாதா? எதிராளிக்கு முன்னாடி நீ வாழ்வியா வாழ மாட்டியா? சத்துருக்கு முன்னாடி நீ வாழ்வியா வாழ மாட்டியா? பகைஞருக்கு முன்னாடி நீ வாழ்வியா வாழ மாட்டியா? நான் வாழ்ந்துட்டே இருக்கிறேன், இனிமேலும் வாழ்வேன், இனிமேல் வாழ்ந்துட்டே தான் இருப்பேன். கைகளை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். அடுத்தவர் உன்னை நடத்தி செல்வாரே, கலங்காதே நீ கலங்காதே, கலங்காதே நீ கலங்காதே. அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வாரே, கலங்காதே நீ கலங்காதே, கலங்காதே நீ கலங்காதே. கலங்காதே நம்பிக்கையாரே, கலங்காதே நம்பிக்கையாரே, அடுத்தவர் உன்னை நடத்தி செல்வாரே, கலங்காதே நீ கலங்காதே. எதிராக முன்னாடி வச்சிருப்பாரு, அகத்தவர் முன்னாடி வச்சிருப்பாரு. கலங்காதே கலங்காதே நீ கலங்காதே. யோசேப்பு உன்னை கண்டு எகிப்தில் வந்தாரும், யோசேப்பு உன்னை கண்டு எகிப்தில் வந்தாரும், ஆனாலும் உன்னை கண்டு கலகம் தான் செய்தாலும், ஆனாலும் உன்னை கண்டு கலகம் தான் செய்தாலும், கலங்காதே நம்பிக்கையாதே, கலங்காதே நம்பிக்கையாதே, அடுத்தவரின் கலங்காதே கலங்காதே கலங்காதே, அடுத்தவரின் நடத்தி செல்வாரே, கலங்காதே 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 கலங்காதே. எல்லோரும் முன்னதாக படிடுங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். எதிராளிக்கு முன்பாக நீ பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டு உன் தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அங்கதான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவா. எங்க உனக்கு கஷ்டம் இருக்கோ அங்கதான் நீ உயர்த்தப்படுவ. எங்க உனக்கு வேதனை இருக்கோ அங்கதான் நீ வேதனையோடு இல்லாமல் வேதனை நீங்குதல் சமாதானமாக வாழப்படுவ. அங்கதான் உன்னை உயர்த்த போகிறார். அங்கதான் உன்னை உயர்த்த போகிறார். எதிரிகள் இருக்கிறார்களா? எதிராளிகள் இருக்கிறார்களா? இந்த வேலை செய்கிற இடத்துல கலகம் செய்து அவர்கள் நல்ல பேர் எடுப்பதற்காக கலகம் செய்து உன்னை டேமேஜ் பண்றாங்களா? ஆனா நான் சொல்றேன், அந்த இடத்தை விட்டு வெளியே வரவே வராத. அந்த இடத்தை விட்டு வெளியே வரவே வராத. அந்த கடையை விட்டு நீ வெளியே போகவே போகாத. அதே கடையை நடத்து, அங்கே வியாபாரம் பண்ணு, அங்கே நீ நின்று, அங்க பெரிய ஜாதியாக்குவாரு. உயர்த்துவாரு. உன் சக்தி உன்னை பார்க்கிறோம், உன் எதிராளி உன்னை பார்க்கிறோம். காரியங்கள் உனக்கு செய்கிறோம். நீ எங்க பயப்பட வேண்டும்? நீ பயப்படுகிற பெரிய ஜாதியாக நீ பயப்படுகிற சம்பவத்தோட தலையை தட்டி வேலை பெற்றுக்கொள். Israel! Oh!
அப்படியெல்லாம் கண்களை சொல்லப்பா இன்னைக்கு சத்தியம் ஆய்வு செய்கிறோம் ஆசீர்வாதம் சத்தியம் ஆய்வு செய்கிறோம் இருக்கலாம். ஆனால் இந்த நாடகை நிரந்தரமல்ல. சத்தியின் மேல் நாடகை செய்கின்ற அதிகாரத்தை கற்றுகிற தந்தைகளை கண்டிஷன் எந்த இடத்துல ஒன்றுலாம் வெற்றி எந்த இடத்துல நான் அவமானப்பட்டு சேர்க்கிறோம், எந்த இடத்துல நான் வெட்டப்பட்டு தலைமுறை இருக்கிறோம், அதே இடத்துல ஒரு நாளை தலை மாமா வீட்டுல ஏமாறி போனீங்களா 7 வருஷம் அல்ல 14 வருஷம் ஏமாந்து போனீங்க. அதே இடத்துல கத்து யாக்கோபு தலை உயர்த்தினா இன்றைக்கு கத்து உயர்த்துறவராகிறார். அவரை நம்பி நாங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ தலை குனிய வேண்டியவன் அல்ல, நீ சோர்ந்து போக வேண்டியவன் அல்ல, நீ அவமானப்பட்டு போக வேண்டியவன் அல்ல. எல்லாம் முன்னாள் நன்மையாய் மாறு. நீ பெற்ற அவமானங்கள், நீ முகம் கொடுக்கிற தோல்விகள் எல்லாம் முன்னாள் நன்மையாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை மாற்றம் சொல்லி முடிக்கிறேன். கடந்த 13 நாள் பாஸ்டிங் இருக்கும் போது எல்லாரும் எனக்கு சொன்னாங்க, பாஸ்டிங் போடாதீங்க, இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு. என் வீட்டுல சொன்னாங்க, உண்மையாவே எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. நான் ஒரு நாள் சாப்பிடனா கூட எனக்கு அப்படியே வயிறெல்லாம் எரிய ஆரம்பிக்கும், நெஞ்சில கேஸ்ட்ரிக் வந்து அடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் சில 13 காரியங்களுக்காக நான் 13 நாள் உபவாசம் இருந்தேன். அதுல ஒரு காரியம் சிஸ்டர் ஜான்சிக்காக நான் இருந்தேன். ஏன் சொல்றேன்னா, பலிபிடத்துல இருந்து ஒரு ஊழியர்காரன் நானா இருக்கட்டும், மகிழாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த இடத்துல இருந்து வருகிற காரியங்களை நீங்க பெற்றுக்கொண்டு அது எனக்கு நீங்க நம்பினீங்கன்னா கற்ற விஷயம் அதை செய்வார்கள் நான் சொல்றேன். எல்லா கண்களை முடிக்கணும். 13 நாள் உபவாசம் இருந்தேன். அதுல முதலாவது காரியம் நான் சபைக்காக இருந்தேன். இந்த சபை கட்டப்படணும், சபை விரோதமா இருக்க எல்லா காரியம் கட்ட உடைக்கணும். அதன் காரியத்தை கற்ற 3வது நாள்ல கற்ற அந்த ஊழியக்காரங்களை கற்ற பேசினார். ஈஸ்டருக்குள்ள இந்த சபைக்கு நல்ல காரியத்தை உண்டு பண்ண வேண்டும். அதே போல கற்ற சபைக்கு பேசினார். 6 மாதத்துக்குள்ள இந்த சபையில கற்பங்களை நான் திறப்பேன் என்று கற்ற சொன்ன வார்த்தை நீங்க கொடுத்தீங்களோ சபை விசுவாசிச்சீங்களோ, நான் விசுவாசிச்சேன், நான் அதை பெற்றுக்கொண்டேன். நான் கற்ற சொன்னேன், யாருக்கு கற்பம் திறப்பது இல்லையோ சிஸ்டர் ஜான்சி கற்பம் திறக்கப்படாது. ஏன்னா நீங்க நினைக்கலாம், ஏன் அவங்களுக்காக மட்டும் நீங்க செபிச்சுக்கீங்க? அவங்க அதிகமா என் பிள்ளைய கொஞ்சம் போதெல்லாம் நான் என் கண் கலந்து நான் உணர்ந்திருக்கேன். நான் எவ்வளவோ அழுது இருக்கேன். என் பிள்ளைய அவங்க கொஞ்சம் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிள்ளை வார்த்தை கட்ட கொடுக்க மாட்டீங்களா என்று நான் அழுதுருக்கேன். நான் நினைக்கிறேன், அந்த அழுகையின் சத்தத்தை கற்று கேட்ட பிறகுதான் அந்த 6 மாச காலத்தை கற்று அவருக்காய் கொடுத்து. ஆனா உண்மையா எனக்கு தெரியாது, அவங்க 6 வருஷமாய் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க என்று தெரியாது. 6 வருஷமாய் பட்ட கண்ணீரை கற்ற 6 மாசத்துக்குள்ள கற்று நிறைவுபடுத்தி கொடுத்தார். அதே போல கற்ற விஷயம், இந்த 3 நாள் ஆராதனையில கற்ற ஒரு காரியத்தை பேசினார். ஒரே நேரத்துல 2 கற்பங்கள் திறக்கப்படும் என்று. அதுவும் எனக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரே வீட்டுல 2 கற்பம் திறக்கப்பட்டிருக்க. நீங்க எதை பெற்றுக்கொள்றீங்களோ, நீங்க எதை சுதந்திரித்துக் கொள்றீங்களோ அது நிச்சயமா உங்க வாழ்க்கை நடக்கும். இங்க இருந்து ஊழியக்காரர் திட்டினாலுமோ, தீர்க்கதரிசனம் சொன்னாலுமோ, உங்களுக்கு ஆசீர்வாதம் சொன்னாலுமோ, எந்த இருதயம் அது எனக்கு ஏற்றுக்கொள்ளுதோ, எந்த இருதயம் எனக்கு பெற்றுக்கொள்ளுதோ, நிச்சயமாய் அதை ஒரு நன்மையாய் மாற்றி கொடுக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அந்த 6 மாச காலத்தை கர்த்தர் அவர்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். யூதா சொன்னாரு, எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அந்த 6 மாசத்துக்குள்ள அந்த சொன்ன காரியத்தை நிறைவேற்றணும் என்று. அதை அவர் விசுவாசித்தபடியால் நான் நினைக்கிறேன், முதலாவது அவருடைய குடும்பத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடித்தார். மறுபடியா இங்க இருந்து சொல்லப்படுற காரியங்கள், தீர்க்கதரிசன காரியங்கள் அற்பமாய் இருந்தீங்களா இருந்தால் அது உங்க வாழ்க்கையிலே உங்கள் கண்களை ஒரு நாளும் காண முடியாது. எதை நீங்க எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு நீங்க பெற்றுக் கொள்றீங்களோ அதை கடிந்து கொள்ளுதலா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், தீர்க்க தரிசனங்களா இருக்கலாம், ஆலோசனையா இருக்கலாம். பலிபீடத்திலிருந்து பேசப்படுற காரியங்கள், ஊழியக்காரருடைய மெய்ப்பட வாயிலிருந்து வருகிற காரியங்களை நீங்க பெற்றுக் கொண்டால்தான், அதை ரிசீவ் பண்ணாதான்
உங்களுக்கு அது நன்மையாய் மாறும். நம்ம கண்களை மூடிக்கொள்வோம். நான் கடைசி ஜெபித்து முடிக்கிறேன். எங்களை நேசிக்கிற பிதாவே, வார்த்தைக்காய் துதிக்கிற பிதாவே, எந்த இடத்துல யாக்கோபு அடிமையாக்கப்பட்டானோ, எந்த இடத்துல யாக்கோபு அடிமையால் வேலை செய்யப்பட்டானோ, அதே இடத்துல அவனை பெரிய ஜாதியாக்குறது. இன்றைக்கு என் பிள்ளைகளை கட்ட பொறுப்படுங்களையா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு அடிமையாக்கி வைத்திருக்கலாம். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில முகம் கொடுக்கிற காரியங்கள் எங்களுக்கு தோல்வியை கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் நான் விசுவாசிக்கிற தேவன் எங்களை கைவிடுவதில்லை என்பதை விசுவாசிக்கிறார். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கின் அதே தேவனை நாங்கள் இன்று விசுவாசிக்கிறோம். இதாவே யாக்கோபுக்கு வாழ்க்கை கொடுத்த தேவன், யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி பெரிய ஜாதியாக்கின தேவன், இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளையும் அதே மாதிரி ஆண்டவரே தந்த பெரிய ஜாதியாய் மாற்றும்படியாய் செய்கிறேன். எந்த இடத்துல இன்னைக்கு உயர முடியாமல் இருக்கிறார்களோ, எந்த இடத்துல தலைக்கு நிமிர முடியாமல் இருக்கிறார்களோ, எந்த இடத்துல மேல வர முடியாமல் இருக்கிறார்களோ, நான் சொல்லுகிறேன் அதே இடத்துல தலையை உயர்த்தும்படியாய் செய்கிறேன். அதே இடத்துல பெரிய ஜாதியாய் மாற்றும்படியாய் செய்கிறேன். நீர் அதே இடத்துல பேரை பெருமைப்படுத்தும்படியாய் செய்கிறேன். இடைப்படுகையா பாதுகாத்துக் கொள்ளுங்க. வார்த்தையோடு பேசுகிறவன் இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள கிரிய செய்யட்டும், வீட்டுக்குள்ள கிரிய செய்யட்டும், தொழில் செய்யற ஸ்தானத்துல கிரிய செய்யட்டும், வியாபாரம் செய்கிற ஸ்தானத்துல கிரிய செய்யட்டும். நீர் பெரிய ஜாதியாக்குற தேவன் என்பதை இவர்கள் மனதில் கொள்ளும்படியாக கிரிய செய்யும். தொடர்ந்து இடைப்படுக ஒரு இடத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். அப்படியே எல்லாம்